பாப்பா இந்த தண்ணியில குளிக்கும் போதெல்லாம் மூச்சே வரலாடி, அவ்வளோ அப்படி பேச்சு முடியல. அங்கே பாரு ரியாக்ஷனை பாரு, அங்கே பாரு. பார்த்தீங்களா? ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கோம். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்டு போயிருங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இல்லை, இப்போலாம் வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோவிலுக்கு போயிட்டேன். உண்மையான ஈஸ்வரனை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் வந்து வீடியோவே போட முடியல. வெள்ளங்கிரி போயிட்டு இருந்தோம், அதான் வீடியோ போடவே முடியல. ஆமாம், அது போயிட்டு வந்து கூட இப்போ ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. 2-3 நாளுக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்தவங்கெல்லாம் கிளம்பி வேலைக்கே போயிட்டாங்க. இவன் நம்ம ஆளுக்கு மட்டும் இன்னுமே கால் வலி சரியாகலையா, காலை ஊற்றி விடு காலில் ஊற்றி விடுன்னு உட்காந்துட்டே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. நமக்கும் வந்து இப்போ ஃப்ரீயாக கொஞ்ச நாள் இருக்கிறதுனால கால் வந்து இந்த இடத்துல ரொம்ப வலி, காலே வைக்க முடியல, நடக்க முடியல, நொண்டி தான் நடந்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதான் வீடியோவை வந்து அங்கே போனதே வந்து வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் வந்து சுயம்பு ஈஸ்வரனவே வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இங்கே அது ட்ராவல் பண்ணுறதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஓகேவா? மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உணர்ச்சி வசமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போயெல்லாம் பார்த்துருக்கு, நேரில் பார்க்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம். அதுவும் அந்த கடைசியில் அந்த சத்தம் அப்படின்னு கேட்கும் பாருங்க, அப்போ அப்படியே நல்லா வந்து அழுதுட்டேன். அந்த வீடியோ எடுத்துருந்தேன், ஆனால் அதில் நான் ஆட் பண்ணல, இங்கே சொல்லிடுறேன். அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி நல்லா கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். சாமி வரும்போது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து அந்த சாமிக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணாங்க. அப்போ ட்ரம்ஸ் அடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என் கூட வந்தவங்கலாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே சாமி அங்கே தாங்க. இங்கெல்லாம் அப்போ அது பக்தியா என்னது? அதுவா, இது எனக்கு சரியா தெரியல. அதான் பாத்தீங்களா, அன்னைக்கு நாம சொல்றதுக்கு அது வந்து இந்த சாமி கிட்ட குறை சொல்றதுனால அந்த மாதிரி வருது அப்படின்னாரு. அது வந்து உணரும் போது அது பக்தியா என்னன்னு பார்க்கலாம். சரி, நீங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா யாருமே பெருசா சாமியெல்லாம் வந்து இது பண்ணால், ஆனால் சாமி கும்பிடுவோம் அந்த அளவுக்கு டீப்பாக இல்லை. ஆனால் எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து அந்த புல்லரிக்கலாம் முடியெல்லாம் அப்படி நின்றுச்சு. அப்படியே நான் கையை எடுத்து பார்க்குறேன். இது வந்து ஒரு வீட்டில் சொல்லும் போதே அவர்களுடைய உடம்பெல்லாம் சிலுக்குது. வாங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்க, மறக்காம ஈஸ்வரன் அருள் நீங்களும் பெற்றுக்கோங்க. ஹாய் மக்களே, நாங்கள் வந்து கரெக்டாக 12:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளங்கிரி கோவிலுக்கு தான் ஈஸ்வரனை பார்க்க போயிட்டுருக்கோம். சுயம்பு ஈஸ்வரனை கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக ஏறி இருக்கோம். ஒரு கால்வாசி தான் வந்திருக்கோம். கால்வாசியா, அதாவது மலையில் கால்வாசி வந்திருக்கோம். போகலாம், நம்ம போய் சேர்றதுக்கு எப்படி விடிஞ்சிரும். 12 ஏற ஆரம்பித்தோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க பாருங்கள். கடைசி வரைக்கும் இப்படியே தாங்க போகுது. ஆனால் நாங்கள் போன டைம் வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மி, கூட்டம் அதிகம். இந்த டைம் கூட்டம் கம்மின்றதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மலையை கடந்துட்டு நம்ம ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அதை நம்ம தரிசனம் செய்யும்போது சந்திக்கலாம். ஃபைனலாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க வெள்ளை விநாயகர், அதுதான் ஒரு வழியாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி முதல் மலையை கடந்து வந்து விநாயகரை பார்க்க வந்துட்டோம். நான் காட்டும்போது நீங்களும் பார்த்துக்காங்க, கும்பிட்டுக்காங்க, நல்லது நடக்கும். நீங்களும் விநாயகரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த மலையை நோக்கி பயணம் செய்வோம். ஆறாவது மலையில எச்சப்பனி பெய்யுது. எச்சப்பனியா? ஆமா. அப்பனா அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம் வெறிப்பனியா? அது வந்து பயங்கரமா பேஞ்சுன்னு இருக்குது. அப்பதான் 2 பேர் இறங்கி போனாங்க. 7 மணிக்கு ஏறினாங்களாம். இப்ப 11 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பொறுமையா போங்க, பயங்கரமான குளிரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் மலையை கடந்ததுமே வந்து நமக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதனால லெமன் ஜூஸும் இல்லை, நம்ம காலையில வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னி செஞ்சுட்டு வந்துட்டோம். இங்க வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு பொறுமையா ஏறலாம். ஆமா, ஒரு வழியா வந்து நாங்கள் 2வது மலையை வந்து கடந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழுக்கும்பாறைன்றது தான் வந்து 2வது மலை. இந்த மலையை வந்து ஒட்டன் சித்தரம் ஒருத்தரே வந்து இதெல்லாம் செதுக்குனாராம். காட்டுறோம் வாங்க. லைட் எரியுதுல, அங்கேருந்து அப்படியே இங்கே எடுத்தாங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒருத்தரே வந்து செதுக்கியிருக்காரு.
நம்மளால் நடந்து வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒருத்தரே செதுக்கியிருக்காருன்றது உண்மையிலே ஆச்சரியம்தான். எவ்வளோ தூரம் இருக்குங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மீட்டர் வரும். அவ்வளோ ஹைட்டுக்கு ஒருத்தரே செதுக்கியிருக்காராம். 2வது மலை. நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுக்கின்னு ஒரு ருத்ராட்சியை போட்டுக்கின்னு ஈஸ்வர பக்தன்றான். இந்த மலையை அவர் செதுக்குனவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மேலே எவ்வளோ பக்தியும் பைத்தியமாகவும் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 400-500 மீட்டருக்கு மலையவே வந்து படியாக செதுக்கி விட்டுருக்காரு இந்த ஈஸ்வரனை பார்க்குறதுக்காக, மற்றவங்க வந்து பார்க்குறதுக்காக. அதுதாங்க பக்தி. என்னங்க ஃபோட்டோ வச்சு கும்பிட்ருக்கீங்க, இங்கே வந்து கும்பிடுங்க, சொர்க்கம். தானாக அந்த சாமியை பார்க்குறதுக்கு மனசு அலைப்பாயுது. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாங்க போய் பார்க்கலாம். கீழே இருக்கிறது தான் வந்து பூமி. நாங்கள் இப்போ வந்து வானத்தில் நிற்கிறோங்க. ஈசா தெரியுது, ஒரு லைட்டு வந்து பளிச்சுன்னு தெரியுது இல்லையா, அதுதான் வந்து ஈசா யோகா மையம். உண்மையே பார்த்தீங்கன்னா நான்லாம் பெருசாக சாமியே கும்பிட மாட்டேங்க. ஏன்னா இங்கே வந்தாவே நம்மளே மீறி ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறோம். நம்ம போய் வெளிநாட்டில் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்க்குறோம். எந்த காலத்துலேயே தெரில இவ்வளோ தூரத்துக்கு படிக்கட்டு கல்லை வச்சு அமைச்சு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்பா சாமி, உண்மையிலே சிவனை பார்க்குறதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து பார்த்தா தாங்க அதோட அருமை தெரியுது. சாமியோட அருமை வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து பார்க்கும்போது தான் அந்த ஈஸ்வரனோட அருமை தெரியுது. எவ்வளோ இப்படியே இருக்குதுங்க. ஏற ஆரம்பித்ததுலேருந்து நெட்டாக இருக்குது. ஒரு வழியாக 12:30 ஏற ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக விடிஞ்சு 6:15 நினைக்கிறேன். இப்போ தான் வந்து 6வது மலையை தொட்டிருக்கோம். அது திருநீர்மலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைட்லலாம் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருநீர் நோண்டி எடுத்திருக்காங்க. திருநீர்மலை வந்துட்டோம். நம்மளோட சிவனையும் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நீங்களே பாருங்கள், தெரியுதா? அங்கே ஒரு கொனையில் உச்சியில் ஒரு நம்ம சிவன் அங்கே தான் இருக்கார், குடியிருக்கார். அங்கே தான் உண்மையான சிவன், அங்கே தான் குடியிருக்கார். என்னடா காசு போனால் இங்கே எவன் வந்தாலும் ஒரே தரிசனம் தான். காசு இருக்கிறவனுக்கு, காசு இல்லாதவனுக்கெல்லாம் வேறு தரிசனம்லாம் இல்லை. எவன் வந்தாலும் ஒரே தரிசனம் தான். சாமியை பார்க்க இங்கே வாங்க. பாருங்க மக்களே, இங்கேருந்து அப்படியே இந்த வழியாக போய் அப்படியே சிவனை பார்க்க மேலே உச்சிக்கு போனால் சொர்க்கம். சிவனையே நேரில் பார்க்கலாம். நம்ம சிவனையே நேரில் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம குளிச்சுட்டு கடைசி 7வது மலை ஏறினாங்கன்னா ஈசனை பார்த்து விடலாம். மக்களே, பேச்சே வர மாட்டேது மக்களே. ஐஸ் கட்டிலே அப்படியே குளிச்சதை விட மோசமா இருக்கு. ஐஸ் கட்டியே கூட கூலிங் கம்மியா இருக்க மாட்டேங்குது. ஒரு வழியா சாமியை வந்து நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது, நாங்கள் வானத்தவே தொட்டிருக்கோம், அப்படிதான் சொல்லணும். நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்க சாமி, அங்கே தான் போகணும். வாங்க போய் சாமியை பார்க்கலாம். சாமியை வேற காட்டுறாங்களா என்னன்னு தெரியல, வேற வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்களாம். வந்ததே அதுக்கு தான், உங்களுக்கும் காட்டுறதுக்கு. அது வந்து 2வது சாமியை நான் பார்க்கணும். இங்கெல்லாம் வந்தாவே சும்மா கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் ஏற ஏற நமக்கே ஆர்வம் வந்துடுது. ஆனால் ரொம்ப கஷ்டம். வாங்க போலாம்.
சிவன் அருள் பெற்றாச்சு. உங்களுக்கும் காட்டியிருக்கேன், நீங்களும் கும்பிட்டு வேண்டிக்கோங்க. வாங்க எடுத்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு 11 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ தூரம் இறங்கி போகணும்.